திருமறை நேரம் Bible Hour presented by the National Bible College. கிறிஸ்துவின் சபையார் உங்களை வாழ்த்துகிறார்கள். வாழ்த்துக்கள் திருமறை நேரம் நேர்களே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் பேக் டு த பைபிள், திருமறைக்கு திரும்புவோம் என்கிற தொடர் வழியாக சந்திப்பதிலே அதிக மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுடைய தொலைபேசி அழைப்பு, கடிதங்கள் மற்றும் உங்களுடைய கேள்விகள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறோம். இந்த லைவான ஒரு தொடர்பு நமக்குள்ள எப்பவுமே இருக்கணும். தேவனுடைய வாக்கியங்களை நேசித்ததை வாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதமான மாற்றங்களை காண்பீர்கள். சரி, இன்னைக்கு நாம் பார்க்க போற புத்தகமானது சாங் ஆஃப் சாலமன், உன்னத பாட்டு. இல்லைங்களா? ஒருவேளை இந்த புத்தகத்தை பொதுவாக சபைகளில் இந்த புத்தகத்தை எடுத்து ஒரு பைபிள் ஸ்டடியோ அல்லது பொதுவான ஒரு விஷயங்களில் அதை பேசவே மாட்டாங்க. ஒரு விதத்தில் அது நல்லதாக தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த புத்தகத்துக்குள்ள இஸ்ரவேலுக்கு நாயகராக தேவன், அடுத்தது நமக்கு எப்படி சபை, அதுக்கு மணவாளன் இயேசு கிறிஸ்து அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இங்கே ஒரு மனிதனுக்கும் தேவனுக்கும் நடுவில் இருக்கிற உன்னதமான அன்பை சொல்லுவதற்காக இந்த புத்தகம் பயன்பட்டு இருக்கிறது. ஒரு இலக்கிய புத்தகம் இது. இதை சரீரப்பிரகாரமாக பார்த்தோம்னா நம்ம என்னடா இப்படி இருக்கு அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஆனால் உன்னதமான அன்பை இவ்வளவாக தேவன் அந்த இடத்துல நமக்கு சொல்லி வச்சிருக்கிறார். இப்படி நம்முடைய வாழ்க்கையில இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்கிற அந்த ஒரு விஷயம், அவர் நமக்காக ரத்தம் சிந்தி மரித்தார் என்கிற ஒரு விஷயம் இன்றைக்கு நம்ம எல்லாருக்குமே சுலபமா எப்படி புரிஞ்சிருது? அவருடைய உன்னதமான அன்பு, இயேசுவின் அன்பு. அவர் நம்மை அன்பு கூர்ந்து தன்னைத்தான் ஒப்பு கொடுத்தார் வேதம் சொல்லுது. தேவன் நம்மை அன்பு கூர்ந்து தன் குமாரனை கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உன்னதமான அன்பை இன்னைக்கு நாம் எப்படி புரிஞ்சுக்கிறோம்? இந்த இலக்கிய புத்தகத்தை ஒருவேளை இன்னைக்கு நீங்க கேட்கும் பொழுது இதனுடைய பார்வை கோணம் என்னன்றதை புரிஞ்சுக்கலாம். செய்திக்கு போலாங்களா? இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் தேசிய வேதாகம கல்லூரியினுடைய கல்வித்துறை தலைவர் டாக்டர் பீட்டர் சாலமன் ஐயா அவர்கள். வணக்கம் திருமறை நேர நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த புதிய நாள் வாழ்த்துக்கள். இந்த புதிய தொடர் ஒரு நெடுந்தொடர், திருமறைக்கு திரும்புவோம். இன்றைக்கு சாலமோனின் உன்னத பாட்டு. இந்த தமிழாக்கம் பண்ணவங்க ரொம்ப அழகாக புண்ணியம் செஞ்சுருக்காங்க. ஏன்னா ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா சாங் ஆஃப் சாலமன், சாலமோனின் பாடல்கள் அப்படின்னு தான் மொழிபெயர்த்திருக்காங்க. ஆனால் தமிழில் மொழிபெயர்த்தவங்க இது வெறும் பாட்டு இல்லை, இந்த பாட்டு உலகத்துக்குரியது அல்ல, இது உன்னதத்துக்கு உரியது. உன்னதம்னா பரலோகம்னு அர்த்தம். பரலோகத்திற்கு இருக்கிற தேவனுக்கு ஏற்ற பாடல்கள் என்ற பொருளில் சாலமோனின் உன்னத பாட்டு என்று இதை மொழிபெயர்த்தாங்க. அந்த வகையில் தமிழர்களுக்கு நாம் ஒரு பாராட்டு தெரிவிக்கலாம். இதில் ஒரு 8 அதிகாரங்கள் இருக்கு. இதை எழுதின சாலமோன் அவருடைய வாழ்க்கையில் இந்த பாட்டை எழுதுவதற்கு அவருக்கு எதனா தகுதி இருக்கா? காரணம், மெய்யான அன்பை பற்றி இந்த புத்தகத்தில் பேசுகிறார். குறிப்பாக ஆண் பெண் இடையிலே தோன்றக்கூடிய இயல்பான அன்பை குறித்து இந்த புத்தகத்தில் பேசுகிறார். நண்பர்களே, இந்த புத்தகம் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு பின்கட்டில் அல்லது இருட்டறையில் வைக்கப்பட்ட ஒரு புத்தகத்தை போல நினைக்கிறாங்க. இது படிப்பதற்கு கூட லாக்கியற்றது என்று நினைக்கிற மேதாவிகள் இருக்கிறாங்க. ஆனால் இது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. இதில் பொங்கும் கனிரசம் போன்ற காதல் இன்பம் இருக்கிறதாக நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தேவன் தனது ஜனத்தின் மீது வைக்கிற அந்த உண்மையான காதல் அல்லது அந்த அன்பை இந்த புத்தகம் பேசுகிறது. ஒரு மனிதன் தேவன் பேரில் வைக்கிற உண்மையான அன்பாகிய அந்த அன்பை இந்த வேதாகமம் பேசுகிறது. நமது தமிழ் கிறிஸ்தவ பாட்டு புத்தகங்களை அதில் ரொம்ப சிறப்பான பாடல்களை எழுதியவர் பாகவதர் வேதநாயகி சாஸ்திரியார். ஒரு 150லேருந்து 175 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் எழுதின ஒரு பாடல் வாருமையா போதகரே. இந்த பாடல் எல்லா சபைகளிலும் நம்ம பாடுறோம். அதில் ஒரு வரியை உங்களுக்கு நான் வாசித்து காண்பிக்கிறேன். ஒளிமங்கி இருளாச்சே உத்தமனே வாருமையா. கவனியுங்கள். கழித்திரவு காத்திருப்போம், காதலனே கருணை செய்வாய். இந்த வரிகள் உங்களுக்கு
விரசமாக தெரிகிறதா? இரவெல்லாம் காத்திருக்கிறோம், காதலனே கருணை செய்வாய் என்ற அந்த வார்த்தை மனிதர்களுடைய மாம்சத்திலே பொங்குகிற காதலை குறித்தது அல்ல. தேவனை குறித்து அன்பினால் உருகுகிற ஒரு பரிசுத்தவான், வாருமையா போதகரே, இரவெல்லாம் உமக்காக காத்திருக்கிறேன், என்னை ஆசீர்வதியும் என்று வேண்டுவதாக இருக்கிறது. அதுபோல இந்த உன்னத பாட்டு ஒரு விரசத்தின் பாடல் அல்ல, அது ஆவிக்குரிய உற்சாகத்தின் அற்புதமான பாடல்கள். இன்றைக்கும் இஸ்ரேல் நாட்டில் இருக்கிற இஸ்ரவேலருடைய பல்கலைக்கழகத்தில் ஒரு தலையாகிய லிட்ரேச்சராக இந்த புத்தகங்கள் இருக்கிறது. இந்த வேதாகமத்தில் தேவன் இஸ்ரவேலருக்கு நாயகன் என்றும் இஸ்ரவேலர்கள் அவருக்கு நாயகி என்றும் பேசப்பட்டிருக்கிறது. இது ஆவிக்குரிய வகையில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசியினுடைய புத்தகம் 31வது அதிகாரம் 32வது வசனம், நான் அவர்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் பேனால் அடிக்கொள்ளிடுங்கள், நான் அவர்களுக்கு நாயகராய் இருந்தும் அந்த என் உடன்படிக்கையை அவர்கள் மீறி அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த இடத்துல நாயகர் என்ற வார்த்தைக்கு மூல மொழியில் ஹஸ்பண்ட் என்றே வந்திருக்கிறது. அதாவது கடவுள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு புருஷனைப் போலவும் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு மனைவி போல அவர்கள் அவருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். ஆனால் புருஷன் கையை உதறிவிட்டு சென்ற ஒரு பொல்லாத பெண்ணை போல இஸ்ரவேலர்கள் தேவனுடைய கையை உதறிவிட்டு விக்கிரகங்களுக்கு சென்று விட்டார்கள் என்ற பொருளிலே அங்கே பேசப்பட்டிருக்கு. ஓசையா தீர்க்கதரிசி 2வது அதிகாரம் 19, 20, 21 வசனங்கள். இங்கே தேவன் இஸ்ரவேலர்களை எப்படி அழைக்கிறார் என்று பாருங்கள். நித்திய விவாகத்திற்கென்று உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீதியும் நியாயமும் கிருபையும் உருக்கமும் இரக்கமுமாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், உண்மையாய் உன்னை எனக்கு நியமித்துக் கொள்வேன், நீ கர்த்தரை அறிந்து கொள்வாய், அக்காலத்திலே நான் மறுமொழி கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் வானங்களுக்கு மறுமொழி கொடுப்பேன், அவைகள் பூமிக்கு மறுமொழி கொடுக்கும் என்றார். இந்த வசனத்தில் தேவன் இஸ்ரவேலர்களை நித்திய விவாகத்திற்கென்று உன்னை நியமித்துக் கொள்கிறேன் என்று சொல்கிறார். இது ஒரு தியாலஜி, இது ஒரு ஆவிக்குரிய விஷயம். அதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். ஆகவே தேவன் மனிதர்கள் மத்தியில் அவருக்கு கீழ்ப்படுகிற மக்கள் எப்படி ஒரு உண்மையான கணவனுக்கு உண்மையான உத்தமமான மனைவி கீழ்ப்படுகிறாளோ அவ்விதமாக இருக்கிறதை போல் இருக்கிறது. இந்த கருத்து புதிய ஏற்பாட்டிலும் பேசப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5வது அதிகாரம் 24ஆம் வசனம், ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். 26, 27 வசனங்கள், தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கும் கரைத்திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஆக கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவு எப்படி ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் உள்ள உறவு இருக்கிறதோ அவ்விதம் போல இருக்கிறது என்று ஆவிக்குரிய வகையிலே பேசப்பட்டிருக்கிறது. இதே 5ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 7, 8 வசனங்கள், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். கவனியுங்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது, அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே. பின்னும் அவர் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்றான். மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். ஆக கிறிஸ்துவுக்கும் சபைக்கும் உள்ள உறவு ஒரு கணவன் மனைவிக்குள்ள உறவை போல ஆவிக்குரியதாக இருக்கிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெரியவர்களும் இளைஞர்களும் ஒரு வினாடி கூட இதை தவறான கோணத்தில் பார்க்காமல்
நீங்கள் ஆவிக்குரிய கோணத்தில் இதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் மாம்சத்துக்குரிய மனிதர்களாகி நமக்கு ஒரு கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை சொல்வது சுலபம், அதை புரிந்து கொள்வது மிகவும் சுலபம். ஆகவே தேவனும் கூட இஸ்ரவேலை அழைக்கும் போது உன்னை நான் நித்திய விவாகத்திற்கென்று நியமித்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். புதிய ஏற்பாட்டுக்கு வரும்போது பரிசுத்தவான்களாகிய சபையாரை திருவசனத்தினாலே தண்ணீர் முழுக்கை கொண்டு அவர்களை பரிசுத்தமாக்கி கரைத்திரை ஒன்றுமில்லாமல் பிழையற்ற ஒரு சபையாக தமக்கு முன் மகிமையாக நிறுத்தி கொள்ள கிறிஸ்து விரும்புகிறார். ஆகவே ஆட்டுக்குட்டியானுடைய திருமணம் வந்தது, அதற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுதி என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, இந்த அளவில் இதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த உன்னத பாட்டை நீங்கள் படித்து பார்க்க வேண்டும். இந்த உன்னத பாட்டில் ஒரு அழகான ஒரு காவியம் போல ஒரு கதை பேசப்படுகிறது. அதாவது ஒரு மலை அடிவாரம், ஏராளமான தோட்டங்கள், அங்கே அரசனுக்கு வேண்டிய எல்லா பழமரங்களும் இருக்கிறது. அரசன் எப்பொழுதாவது ஒரு முறை அந்த தோட்டத்துக்கு வந்து உலாவி தனக்கு வேண்டிய பழங்களை பறித்து கொண்டு போவார். இந்த அரசன் இந்த தோட்டத்துக்கு வரும்போது தன்னுடைய ரதத்திலோ குதிரையிலோ அல்லது கிரீடம் எல்லாம் வைத்துக்கொண்டோ தன்னுடைய படைகளோடோ வராமல் ஒரு ஆடு மேய்க்கிறவன் மாதிரி, ஒரு மேய்ப்பன் மாதிரி, as a shepherd அவர் தன்னுடைய தோட்டத்துக்கு வரார். அவர் ஒரு மேய்ப்பன் மாதிரி வரார். அப்பொழுது அந்த காட்டில் அந்த பழத்தோட்டத்தில் பழங்களை பொறுக்கவும் எடுக்கவும் வந்த ஒரு ஏழை பெண், அவளும் கூட ஆடு ஓட்டி கொண்டிருக்கிறாள். இந்த பெண் இந்த மேய்ப்பனை பார்க்கிறாள். அவன் நினைக்கிறா நம்ம மாதிரியான ஆளுமே, நம்ம கூட்டத்தை சேர்ந்த ஆள், நல்லாவும் இருக்கான். ஆகவே அவள் நாசுக்காக அவனை விசாரிக்கிறாள். ஐயா, நீங்கள் எங்கே இருக்கீங்க? உங்கள் வீடு எங்கே? நீங்கள் யார்? அதே மாதிரி இவன் அவளை விசாரிக்கிறான். நீ யார்? நீ உங்கள் வீடு எங்கே? இந்த ரெண்டு பேருக்கு இடையில் பேசுகிற ஒரு விஷயம் பேசி அது அற்புதமான ஒரு அன்பாக மாறி இந்த பெண் அந்த இடையனை தேடிக்கொண்டு போகிறாள். ஆனால் அங்கே போனால் அது ஒரு இடையனுடைய வீடாக இல்லை, அது ஒரு ஆடு மேய்க்கிற வீடாக இல்லை, அது அரண்மனை. அந்த அரண்மனைக்குள்ளே போகவே யாரும் விடலை அவளை. அங்கே வாசல காவலாளிகள் அவளை அடித்து, நீ ஒரு ஆடு மேய்க்கிற பெண்ணு, இங்கே வரலாமா, நீ இந்த பக்கம் வரலாமா, அடிச்சே துரத்திடுறாங்க. அவள் திரும்பி போய் கண்ணீரோடு அழுது கொண்டிருக்கிறாள். எப்படி இந்த தகவல் பேரரசனாகி சாலமோனுக்கு தெரிஞ்சிடுது? ஆனால் அவர் ஒரு அரசனை போல முதல்ல வராமல் ஒரு மேய்ப்பனை போல வந்ததுனால அந்த பொண்ணு இவர் ஒரு மேய்ப்பன் தான் நினைச்சிட்டு இருக்கா. இப்போ மறுபடியும் இந்த அரசன் ஒரு மேய்ப்பனை போல மறுபடியும் அவளுடைய வீட்டுக்கு போறான். இப்போ உள்ள படுத்திருக்கிற அந்த பெண் அந்த மேய்ப்பனை நினைத்து ஏங்குகிறாள், வருந்துகிறாள், கண்ணீர் சிந்துகிறாள், அந்த அன்புக்காக ஏங்குகிறாள். கதவை தட்டுகிறார் இந்த மேய்ப்பன். ஆனால் அவ கதவு திறக்கிறதா இல்லை. இப்படி இந்த காட்சி போகிறது. பிரியமானவர்களே, இந்த காட்சிகள் எல்லாம் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுடைய ஜனமாகிய பழைய ஏற்பாட்டு இஸ்ரவேலானாலும் கிறிஸ்துவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட திருச்சபையானாலும் நமது ஆண்டவராக இருக்கிற இயேசுவினுடைய வருகைக்காக காத்து கொண்டிருக்கிறதை காண்பிக்கிறது. தேவன் சகல மகிமை பொருந்தியவராக சிங்காசனத்திலே பரலோகத்தில் இருக்கிறார். அவர் தமது தோட்டமாகிய உலகத்துக்கு ஒரு மனுஷனாக ஒரு நாள் வந்தார். அவர் இயேசு என்ற பெயரில் வந்தார். இந்த இயேசுவை பார்த்த மக்கள் அவரை ஒரு மனிதனாக தான் பார்த்தாங்களே தவிர தேவனாக பார்க்கல. அவரை ஒரு மனுஷகுமாரன் நினைச்சாங்க. ஆனால் அந்த மனுஷகுமாரனாக வந்த இயேசு கிறிஸ்துவோ அந்த ஆடு மேய்க்கிற அந்த பெண்ணை போல இருக்கிற உங்களை என்னையும் பார்த்து, உங்கள் ஆத்துமாவை பார்த்து, உன்னை நான் நித்திய விவாகத்துக்கென்று நியமித்துக் கொள்கிறேன், வா என்னோட, என்னுடைய வார்த்தை உனக்கு நான் விவாகத்துக்கென்று தருகிறேன், நீ என்னோடு வா, பரலோகத்துக்கு என்று சென்று வாழலாம், நாம் அனைவரும் தேவனை மகிமைப்படுத்தலாம். இந்த கோணத்திலே இந்த புத்தகம் வைக்கப்பட்டிருக்கிறது.
உன்னத பாட்டு 6வது அதிகாரம் 13வது வசனம். திரும்பி வா, திரும்பி வா, கவனிகள், பேனால் அடிக்கோடிடுங்கள். சூலமித்தியாலே நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா, திரும்பி வா. சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமமானவள். இந்த வசனத்தில் தான் அங்கே உருவகமாக பேசப்பட்ட அந்த பெண்ணின் பெயர் சூலமித்தி என்று நாம் அறிகிறோம். சாலமோனின் உன்னத பாட்டு 1வது அதிகாரம் 6வது வசனம். நான் கருப்பா இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள், வெயில் என் மேல் பட்டது, என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சை தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள், என் சொந்த திராட்சை தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. இந்த வசனத்தில் சூலமித்தியாள் கருநிறமுடையவளாகவும் கடின உழைப்புடையவளாகவும் வேறு மற்றவர்களுடைய தோட்டத்தை கவனிக்கக்கூடியவளாகவும் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவள் அந்த தோட்டத்துக்கு வந்த மெய்ப்பனாக வரும்போதே அவன் ராஜா மாதிரி வரலாங்க, மெய்ப்பனாக வந்த சாலமோனை கண்டு ஒரு கேள்வி வைக்கிறாள். அதை 7ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம். என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்திலே எங்கே மடக்குகிறீர்? எனக்கு சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியது என்ன? இப்படி அவள் ஒரு கேள்வி வைக்கிறாள். அதுக்கு அந்த மேய்ப்பன் என்ன சொல்றான்னு பாருங்க. ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடார அண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். அதாவது மேய்ப்பனாக வந்த அரசன் அந்த மேய்க்கிற பெண்ணை, அதாவது ஆட்டு மந்தை மேய்க்கிற அந்த இடைச்சி பெண்ணை பார்த்து சொல்றாரு, உன்னை நான் பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்தில் மோசேயின் காலத்தில் பார்வோன் ஒருத்தர் தான் இல்லையா, அவன் எவ்வளோ பெரிய அரசன். அந்த பார்வோனுடைய ரதங்கள் எவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ரதத்தில் பூண்டு இருக்கிற பரிகள், தமிழில் பரிகள்னா குதிரைகள்னு அர்த்தம். ராஜாவினுடைய ரதம் ஒரு 16 குதிரைகள் பூட்டப்பட்டதாக இருக்கலாம். என்ன சொல்கிறாரு? என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டு இருக்கிற பரிகள் பவுஞ்சிக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். பவுஞ்சி என்று சொன்னால் 5 என்று பொருள். ஒரு கால் 5 5 5ஆக 15 குதிரைகள் அதில் பூட்டப்பட்டிருக்கலாம். அதாவது அந்த மேய்ப்பனுடைய பார்வையில் அந்த மேய்க்கிற அந்த பெண்ணு அவ்வளோ அழகாக இருந்தாலாம். இது ஒரு அழகான ஒரு கவிதை வளம் இங்கே ஊற்றெடுத்து ஓடுகிறதை நாம் பார்க்கலாம். அது மாத்திரம் இல்லை, அவளுக்கு என்னென்ன வெகுமதியை அந்த மேய்ப்பன் கொடுக்கலாம் என்று விரும்புகிறான் என்று பாருங்கள். ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்துகளும் அழகாயிருக்கிறது. வெள்ளி பொட்டுள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம். இப்போ பாருங்க, மேய்ப்பன் ஒரு ராஜா என்று இங்கே சொல்றார். ராஜா தமது பந்தியில் இருக்கும் தனத்தையும் என்னுடைய நலத தைலத்தின் வாசனை வீசும். என் நேசர் எனக்கு என் ஸ்தானங்கள் நடுவிலே தங்கும் வெள்ளை போல சென்று, என் நேசர் எனக்கு என்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைத்திருக்கும் மருதோன்றி பூங்கொத்து. என் பிரியமே, நீ ரூபவதி, நீ ரூபவதி, உன் கண்கள் புறா கண்கள். நீ ரூபம் உள்ளவர், நீர் என் நேசரே, நீர் இன்பமானவர். நம்முடைய மஞ்சம் பசுமையானது, நம்முடைய வீட்டின் உத்தரங்கள் கேதுரு மரமும் நம்முடைய மச்சம் தேவதாரு மரமுமாம். அதாவது ஒரு நல்ல அழகான ஒரு மெய்ப்பெண், ஒரு அழகான மந்தை மேய்க்கும் ஒரு பெண்ணுக்கு இடையில உருவாகிற இயல்பான அந்த ஒரு தெய்வீக அன்பை, அவளுடைய அன்பின் பரிமாற்றத்தை, அவர்கள் ஒருவருக்கொருவர் கொடுக்க விரும்புகிற பரிசுகளை இந்த பாடலில் நாம் பார்க்கிறோம். இவைகள் அனைத்தும் ஆவிக்குரிய வகையில் பார்க்கும்போது கிறிஸ்து நமக்கு சபையில் நம்மை நேசித்து அவர் நமக்கு உருக்கமாய் கொடுக்கிற பரிசுத்த ஆவியும், அதனால் உண்டாகிற சகல விதமான வரங்களையும், மேன்மையான தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற அழைப்பையும், ஏராளமான வாக்குத்தத்தங்களையும் நமக்கு காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது.
ஒரு கல்யாணம்னு சொன்னா விருந்து இல்லாமல் இருக்காது. 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். என்னை விருந்து சாலைக்கு அழைத்து கொண்டு போனார், என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. அதாவது எந்த ஒரு ஆணும் தன்னுடைய மனைவிக்கு நல்ல உணவை தருவான், நல்ல விருந்தை தருவான். அதுபோல கடவுளும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அற்புதமான விருந்தை தருகிறார். எந்த விருந்து நீங்க நினைக்கிறீங்க? இயேசு சிலுவிலே மரித்ததன் நினைவாக சபையிலே நாம் பெற்றுக்கொள்கிற கர்த்தருடைய பந்தி கர்த்தருடைய நேசத்தை நமக்கு காண்பிக்கிறது, அவருடைய அன்பை நமக்கு காண்பிக்கிறது. அவருடைய விலையேற பெற்ற அன்பு நம்முடைய கரங்களில் அப்பமாகவும் கிண்ணங்களில் திராட்சை ரசமாகவும் தேவனுடைய வீட்டிலே கிடைக்கிற ஒரு விருந்தாகவும் இருக்கிறது. 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இதோ மாரிக்காலம் சென்றது, மழை பெய்து ஒழிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடுங்காலம் வந்தது, காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது, அத்தி மரம் காய் காய்த்தது, திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையாய் பரிமளிக்கிறது. என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா. இந்த வசனங்கள் நாம் ரட்சிக்கப்படத்தக்கதான காலகட்டத்தை காண்பிக்கிறது. நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற அவசியத்தை நமக்கு காண்பிக்கிறது. காலம் முடிந்தது, தோட்டங்கள் பூத்திருக்கிறது, கனிகள் காய்த்திருக்கிறது, நீங்கள் ஆண்டவருடைய ரட்சிப்பை அனுபவிக்கும்படி வாருங்கள். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். தேவனுடைய கிருபையை நீங்கள் விருதாவாய் பெறாதபடிக்கு உடன் வேடையாட்களாகி உங்களுக்கு புத்தி சொல்கிறோம். கவனிங்கள், அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே, பேனால் அடிக்கோடிடுங்கள். இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ஆகவே சூலமித்தியாளுக்கு பேரரசனாகிய சாலமோன் ஒரு கால் அவன் தோற்றத்திலே ஒரு ஆட்டு மெய்ப்பனை போல் இருந்தாலும் நிஜத்திலே அவன் அரசன், அது அவளுக்கு தெரியாது. ஆகவே சூலமித்தியாளுக்கு சொல்கிறார், எல்லாம் தயாராயிருக்கிறது, காலம் கனிந்திருக்கிறது, சகலமும் ஆயத்தமாயிருக்கிறது, ரூபவதியே எழுந்து வா என்று சொல்கிறார். நீ எழுந்து வரலனா, ஏற்ற வேளையில் நீ வந்து சந்திக்கலனா நிலைமை மாறி போயிடும். இன்றைக்கும் பாருங்கள், சமுதாயத்தில் சில பேர் பெண்ணை பார்த்துருவாங்க, நல்ல பெண்ணாக இருப்பா, நல்ல விசுவாசியாக இருப்பா, ஆனால் உடனே போய் கல்யாணம் பண்ணாதனால ரொம்ப காலம் தள்ளும்போது மாப்பிள்ளை என்னமோ ஆயிட்டான்னு சொல்லிட்டு வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ஏமாந்து போயிடுவான் அந்த ஆள். அதுபோல் என்ன சொல்கிறாரு, எல்லாம் ஆயத்தமாக இருக்கு, நீ வாணும் போது அவர் வரல. அதனால் அவர் சொல்கிறார், கவனிங்க, 14வது 15வது வசனம் 2வது அதிகாரம். கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முகரூபத்தை எனக்கு காண்பி, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாயிருக்கிறதே. இப்போ சிறு நரியும் குழு நரியும் குள்ள நரியும் திராட்சை தோட்டத்துக்குள்ளே வந்தால் இருக்கிற எல்லா திராட்சை காய்களையெல்லாம் கடித்து நாசமாக்கி போட்டு போயிடும், தோட்டமே அழிஞ்சு போயிடும். அது மாதிரி உரிய காலத்தில் நான் உன்னை அழைக்கிறேன், என் இடத்துல புறப்பட்டு வா. அதில் ஒரு சிறப்பான ஒரு வார்த்தை, கண்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே. புறாவானது ஒரு பெரிய மலை சிகரம், அதனுடைய வெடிப்புகளில் தங்கியிருக்கும். ஒரு கால் இந்த காட்சி இயேசு கிறிஸ்து கண்மலையின் மேலே, அந்த வெடிப்பின் மேலே உனக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு புறாவை போல உனக்கு உதவி செய்யும்படியாக அவர் விருப்பம் கொண்டிருக்கிறார். நீ அங்கே புறப்பட்டு வா. நீ வராமல் போனா, ஏற்ற காலத்தில் அனுக்கிரக காலத்தில் நீ ஆண்டவருடைய பிள்ளையாக மாறாமல் போனா, எப்படி திராட்சை தோட்டம் சிறு நரிகளாலும் குழி நரிகளாலும் நாசப்படுத்தப்படுமோ அவ்விதமாக உன்னுடைய அனுக்கிரக காலத்தை நீ இழந்து விடக்கூடும். இப்பொழுது 5வது அதிகாரம் 10வது வசனம். என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். இந்த வசனம் அப்படியே இயேசு கிறிஸ்துக்கு பொருந்தும். இயேசு கிறிஸ்து 10,000களில் சிறந்தவர். அவர் வெண்மையும் சிவப்புமானவர். சிலுவையில் அவர் தொங்கும்போது அவர் சிந்திய ரத்தம் அவர் உடல் முழுவதையும் சிவப்பாக மாற்றியது.
அவரோ மகா பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே அவருடைய நிறம் எப்படி இருக்கான்? வெண்மையும் சிவப்புமா இருக்கிறது. அவர் 10,000ங்களிலே சிறந்தவராக இருக்கிறார். நண்பர்களே, இந்த அற்புதமான இந்த புத்தகம் ஏராளமான கவிதைகளையும் மனித உணர்வுகளையும் குறித்து பேசியிருந்தாலும், இதை நாம் படிக்க வேண்டிய கோணத்தில் படிக்கும்போது ஒரு விசுவாசிக்கும் இரட்சகராயிருக்கிற இயேசு கிறிஸ்துக்கும் இடையில் இருக்கிற அந்த அற்புதமான ஆனந்த உறவை, சிறந்த உறவை இது பேசுகிறதாக இருக்கிறது. ஆனால் இது அப்படியே மாம்ச பிரகாரமாக, சரீர பிரகாரமாக ஒரு காதல் இன்பத்தை போல நீங்கள் பார்த்தால் பாவிகளாக போவீர்கள். இது உங்களுக்கு பலனளிக்காது. ஆவிக்குரிய வகையில் இதை நாம் புரிந்து கொள்ளும் போது மாபெரும் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எப்படி சாலமோன் ராஜா ஒரு மெய்ப்பனாக வந்து அந்த மெய்க்கிற பெண்ணை கண்டாரோ, அதுபோல தேவனுடைய ராஜா, தேவனுடைய குமாரனாக இருக்கிறவர் மனுஷனாக வந்து உன்னையும் என்னையும் சந்தித்தார். இதுவே இந்த புத்தகத்தினுடைய அழகு. நாளை நாம் வேறொரு புத்தகத்தோடு சந்திக்கிறேன். பிரார்த்தனை செய்வோம். மகா பரிசுத்த நிறைந்த எங்கள் அன்பான தகப்பனே, அற்புதமான இந்த கருத்துக்களை ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுக்கு உதவி செய்திருளும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் பரிசுத்த நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே திருமறை நேர நேயர்களுக்கு காலை வாழ்த்துக்கள். திருமறைக்கு திரும்புவோம், பேக் டு த பைபிள் என்ற தொடரின் 4வது பாகத்தை பார்த்து கொண்டு வருகிறீர்கள். இந்த நாளிலே உன்னத பாட்டு என்ற புத்தகத்திலிருந்து அற்புதமான ஒரு செய்தியை நீங்கள் கேட்டீர்கள். பலமுறை நாம் படிக்க தவறிய புத்தகம் அது. பாருங்கள், இயேசு மணவாளனாக, சபை மணவாட்டியாக சித்தரிக்கப்படுகிறது. உன்னத பாட்டும் கூட மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் இடையிலான அன்பின் வெளிப்பாடு பாடலாக பாடப்பட்டுள்ளது. இயேசு சபையை நேசிக்கிறார் என்பதின் வெளிப்படையான அடையாளமாக இந்த புத்தகம் இருக்கிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், பிறரும் பார்க்கும்படி உற்சாகப்படுத்துங்கள். இன்னும் நீங்கள் கேட்ட உன்னத பாட்டு புத்தகத்திலிருந்து உங்களுக்கான பரிசு கேள்வி இதுதான். சூனமித்தியால் என்பவள் யார்? கேள்வி மறுபடியும் சொல்கிறேன், எழுதி கொள்ளுங்கள். சூலமித்தியால் என்பவள் யார்? இந்த கேள்விக்கான பதிலை வசனத்தின் துணையோடு சரியான பதிலை உடனே எழுதி அனுப்புங்கள். பிரியமானவர்களே, நீங்கள் சென்னையில் இருக்க நேர்ந்தால் ஆதி அப்போஸ்தலர்களும் ஆதி கிறிஸ்தவர்களும் எப்படி தேவனை புதிய ஏற்பாட்டில் தொழுது கொண்டார்களோ அதே முறைமையின்படி தொழுது கொள்ள, எங்களோடு தேவனை தொழுது கொள்ள வாரத்தின் முதல் நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை உங்களை அழைக்கிறோம். பின்வரும் முகவரியிலே எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, அஞ்சல் வழியிலே அடிப்படை சத்தியங்களை வேத பாடமாக கற்றுக்கொள்ளுங்கள். தமிழ் மற்றும் ஆங்கிலத்திலே அது கிடைக்கிறது. கிறிஸ்துவின் சபை ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழியிலே இந்த புத்தகம் கிடைக்கிறது. வேர்வை சக்தி, இறையியல் இலக்கணம் இவைகள் தமிழில் கிடைக்கிறது. கிறிஸ்டியன் ஆந்த்ரோபாலஜி என்ற புத்தகம் ஆங்கிலத்தில் கிடைக்கிறது. தேவைப்படுவோர் தொடர்பு கொள்ளுங்கள். தேவ கிருபையும் சமாதானமும் இந்த நாள் முழுவதும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 6,82,000. தொலைபேசி எண் 044255008882. செல்போன் 9385500882.